Hi students, welcome to PP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 9th standard 5th chapter coordinate geometry exercise 5.2 4th sum. Show that the following points taken in order from a equilateral triangle in each case. இப்போ ABCங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை உருவாக்குதா அப்படிங்கிறத நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதலாம். இதுதான் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். AB பாயிண்ட் எடுத்துக்கலாம். A 2, 2 B -2, -2 இதில் x1 y1 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எடுத்து எழுதுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது x1 y1 இது x2 y2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். AB ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2ங்கிறது -2 மைனஸ் ஃபார்முலாவில் வர மைனஸ் இங்கே இருக்க 2. ஸோ -2 -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ங்கிறது -2 y1ங்கிறது +2 இது ஃபார்முலாவில் வர மைனஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ -2 -2 நம்ம ஆட் பண்ணுறப்போ -4 ஹோல் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் இங்கேயும் -4 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ரூட் போட்டுக்கலாம். -4 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ +16 கிடைக்கும். மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 4 ஸ்கொயர் பண்ணுறப்போ 16. அகெயின் இங்கே ஒரு 16. 16 + 16 32 ரூட் 32. இந்த ரூட் 32வை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து 16 × 2 நம்ம பிரிக்க முடியும். இப்போ இந்த 16 பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 4 ஸ்கொயர் × 2. இப்போ இந்த 4 ஸ்கொயரை ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறப்ப நம்மளுக்கு 4 மட்டும் கிடைக்கும். ஸோ 4√2 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ பி பாயிண்ட் -2, 2 சி பாயிண்ட் -2√3, 2√3 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம x1 y1 x2 y2 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அதை யூஸ் பண்ணலாம். BC ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 - x1. ஸோ -2√3 ஃபார்முலாவில் வர மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு நம்பர்ஸில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -2 ஃபுல்லாக சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் y2 - y1 y2 - y1ங்கிறப்போ 2√3 இது ஃபார்முலாவில் வர மைனஸ் இங்கே y1ல் வர -2 இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ -2√3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 போட்டுக்கலாம். ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2√3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எழுதலாம். அதாவது 2வை ஃபஸ்ட்டு போட்டுட்டு -2√3 பின்னாடி எழுதி நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். எதுக்காகனா இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்காக. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா a + b 2 + 2√3 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட். இது பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டுக்கு இதை நம்ம எடுத்து எழுதலாம். 2 ஸ்கொயர் அதாவது a ஸ்கொயருங்கிறது 4 மைனஸ் 2ab. ஸோ 2 × b 2√3 ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 2√3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a + b ஹோல் ஸ்கொயர். அப்போது 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயருங்கிறது 4 ப்ளஸ் 2 × 2√3 ப்ளஸ் 2√3 ஹோல் ஸ்கொயர். இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர். இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ரூட் இருக்குது. 2 2s are 4 4 2s are 8√3 ப்ளஸ் 2வை ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 4 கிடைக்கும். இங்கே √3யை வந்து ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 3 மட்டும் கிடைக்கும். ஏன்னா √3 × √3 வந்து 3.
ஸோ 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 4. ஸோ 4 இன்ட்டு 3 நம்மளுக்கு வரும். ப்ளஸ் இங்கே 4 ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் 2 2s are 4, 4 2s are 8 root 3. இங்கே திரும்பி 2 root 3 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 4 இன்ட்டு 3 நம்மளுக்கு கிடைக்கும். ஃபுல்லாக சேர்த்து நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். இங்கே -8 root 3, இங்கே +8 root 3 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ரூட்குள்ளே என்ன இருக்குது? 4 + 4 8 ப்ளஸ் 4 இன்ட்டு 3 4 இன்ட்டு 3 இருக்குது. ஸோ 12 + 12. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ 24 24 + 8 32 நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே √32 நம்ம 4 √2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ 4 √2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிஏ பாயிண்ட் எடுத்துக்கலாம். சி -2 √3, 2 √3 இருக்குது. ஸோ மேலே x1 y1 மார்க் பண்ணிக்கலாம். ஏ வந்து 2, 2, இதுக்கு x2 y2 மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். CA = x2 - x1. ஸோ 2 மைனஸ் ஆஃப் இங்கே நம்பரில் வர ஒரு -2 √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1. ஸோ 2 மைனஸ் இங்கே ப்ளஸ் √3 தான் இருக்குது ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் எடுத்து அப்படி எழுதிக்கலாம். 2 - 2 √3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது a + b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதலாம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம பிசியில் போட்டிருக்கோம். இதை a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதணும்னா ஃபஸ்ட்டு a². ஸோ 2² வந்து 4ன்னு வரும். ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏவுக்கு ஒரு 2, பிக்கு வந்து 2 √3 ப்ளஸ் b². 2 √3 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ 2² 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 √3 ப்ளஸ் b². b²ங்கிறது 2 √3 ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் சேர்த்து ரூட் போட்டுக்கலாம். இப்போ 4 ப்ளஸ் 2 2s are 4, 4 2s are 8 √3 ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணுறப்போ 2² வந்து 4, √3 ஸ்கொயர் பண்ணுறப்போ √3 இன்ட்டு √3 நம்மளுக்கு 3 மட்டும் கிடைக்கும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ வர 4ஓட சேர்ந்து 4 3s are 12 நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் 4 மைனஸ் 2 2s are 4, 4 2s are 8 √3 ப்ளஸ் இங்கே ஒரு 12. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது 4 + 12 + 4 + 12. ஸோ √32. √32னா ரூட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது 4 √2. ஏபி வந்து 4 √2 கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா 4 √2 கிடச்சிருக்கு. சிஏ பார்த்தீங்கன்னாலும் 4 √2 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஏபி = பிசி = சிஏ = 4 √2. ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக வரதுனால இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்குது அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.